ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் பிரித்திபங்கள் நவீன். ஸோ எனக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில இருந்து 53 பணிகள் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நான் இன்டர்வியூ போஸ்டிங்ஸ் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 24/8/2024 சொல்லியிருக்காங்க. சோ இதோடைய மற்ற டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோட எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா டிஎன்பிஎஸ் உடைய அபிஷியல் வெப்சைட். இதுல பாத்தீங்கன்னா எல்லா நோட்டிபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் இதுலதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்ப இங்க பாருங்க, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது 4 நாட்களுக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 24/8/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. இந்த ஜஸ்ட் அப்ளை நவ் கொடுத்துட்டு நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுல பேப்பர் 1 பாத்தீங்கன்னா 26/10/2024 எக்ஸாமினேஷன் நடக்கும். பேப்பர் 2 பாத்தீங்கன்னா 14/10/2024 முதல் 23/10/2024 பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே நோட்டிபிகேஷன் இருக்குது. நம்ம ரெண்டுமே எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கிறத நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சோ இந்த நோட்டிபிகேஷன் நம்ம சொன்ன மாதிரி 26/7/2024 தான் கொடுத்திருக்காங்க. சோ 24/8/2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஓரியன்டட் பேப்பர்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர் அப்ளை மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுல அக்ரிகல்ச்சர், ஆர்காலஜில பிஜி டிகிரி முடிச்சவங்க, அதுல டிகிரி போஸ்ட் கிராஜுவேட், ஆர்கிடெக்சர், பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங், பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, பாட்னி டிகிரி, பாட்னி பிஜி முடிச்சவங்க, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கெமிக்கல் டெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி டிகிரி, கெமிஸ்ட்ரி போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கிளினிக்கல் பார்மசி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, டைரி கெமிஸ்ட்ரி, டைரி சயின்ஸ், டைரி டெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, இசி முடிச்சவங்க, எவாலுவேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் முடிச்சவங்க, ஃபுட் டெக்னாலஜி எடுத்து படிச்சவங்க, பினான்சியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சி எடுத்து படிச்சவங்க, ஜுவாலஜி டிகிரி முடிச்சவங்க, அதுல போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க, ஹிஸ்டரியில டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, லா முடிச்சவங்க, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மைக்ரோபயாலஜில மெடிசன் முடிச்சவங்க, பார்மசிஸ்ட் எடுத்து முடிச்சவங்க, பிசிக்ஸ், சான்ஸ்கிரிட் டிகிரி முடிச்சவங்க, சான்ஸ்கிரிட்ல போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டெக்ஸ்டைல் இன்ஜின் டெக்னாலஜி, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அண்ட் டிராவல் அண்ட் டூரிசம், டிரான்ஸ்லேஷன், ஜுவாலஜி டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட். சோ இந்த டிகிரி முடிச்சவங்க தான் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெளிவா கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்தீங்கன்னா 28/8 முதல் 30/8 வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. சோ வார்னிங் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு போஸ்டிங்க நம்ம பார்க்கலாம். சோ டைமிங் கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும், நீங்க பொறுமையாக பார்க்கணும். அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 5 காலி பணியிடங்கள். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் போஸ்டிங் பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட்ல இருந்து ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஆபீசருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 32 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. ஆர்கிடெக்சர் அசிஸ்டன்ட் பிளானிங் பாத்தீங்கன்னா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 3 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 4 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் போஸ்டிங் பாத்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ்ல இருந்து 115 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க நண்பர்களே. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் போஸ்டிங்ல பாத்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க்ஸ்க்கு 45 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ல ஹைவே டிபார்ட்மெண்ட்ல இருந்து 3 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பப்ளிக் ஒர்க்ஸ்ல 67 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஹிந்து ரிலீஜியஸ்ல இருந்து 13 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து 1 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் ஜுவாலஜில இருந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 1 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் ஜுவாலஜிஸ்ட்ல ஜுவாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட் 5 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் ஜுவாலஜிஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ்ல இருந்து 14 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து யூனியன்ல இருந்து 18 காலி பணியிடங்களும்,
கெமிஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு காலி பணியிடலும், ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 15 காலி பணியிடலும், ஜூனியர் ஆர்கிடெக்ட்ல இருந்து பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 5 காலி பணியிடலும், ஜூனியர் மேனேஜர் பினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தமிழ்நாடு அர்பன் அண்ட் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 4 காலி பணியிடலும், கெமிக்கல் கன்வர்சேஷன்ல இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணது வில் பி அனௌன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ரிசர்ச் அனௌன்ஸ் எவாலுவேஷன் அண்ட் அப்ளை ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் வந்து 5 காலி பண்ணிடணும். ஸ்டாட்டிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்டரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவின் பல் துறையில இருக்கக்கூடியதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் போஸ்டிங், இதுக்கு ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 18 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வரிசையும் இருக்குது. இதே மாதிரி தமிழ் சிமெண்ட் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கட்டும், தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்ம சொல்ல மாதிரி ஆவின் பால் துறையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 25 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல இருந்து ஒரு காலி பணியிடம், பிசினஸ் மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சேம் வந்து பாத்தீங்கன்னா டெப்டி மேனேஜருக்கு வந்து ஆவின் பால் துறையில இருந்து 12 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 6 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அதுலயும் மியூசியம் சரி, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி சரி, அதே மாதிரி வந்து ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சரி, வேர் ஹவுசிங் கார்பரேஷன்ல இருந்து சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 53 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18ல இருந்து அப் டு 35 வருஷம் வரைக்கும் வந்து யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த போஸ்டிங் டீடைல்ஸா இருக்கட்டும், அப்ளை பண்ற டீடைல்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சென்டரும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. 10th 12th முடிச்சு டிப்ளமோ, போஸ்ட் டிப்ளமோ அண்ட் டிகிரி, இதுல இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழியில தான் வந்து நடத்த போறாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சில இருந்து நடத்துறதுனால. அது மட்டும் இல்லாம பெர்சன்ட் டிசபிலிட்டி இருந்துக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டீடைல்ஸும் அதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச ஸ்பெண்ட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.